அனைவருக்கும் வணக்கம். ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா தெய்வ நிலையை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ அந்த தெய்வ நிலையை அடைஞ்சிட்டா அவங்களுக்கு அனைத்தும் தெரிய வருமா? நம் எதிர்காலம் தெரியுமா? அனைத்து பேருடைய எதிர்காலம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, அப்படி தெய்வ நிலை அடைஞ்சிட்டாங்கன்னா எல்லா மக்களையும் சரிசமமாக தான் பார்ப்பாங்களா? அப்போது நமக்கும் அவங்களுக்கு உண்டான உறவுன்னு ஒன்று இருந்தது, அது இனிமேல் இருக்காதா? எல்லாத்தையும் சமமாக பார்ப்பாங்க, எல்லாரும் ஒன்று தானா? எப்படி அவர்களுடைய நிலை மாறுபடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவதுங்க, இந்த கேள்விங்கிறது நிறைய பேர்த்துக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய கேள்வி. தேடல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த கேள்வி நிச்சயம் வரும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக என்னுடைய உயர் பரிமாண ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய கோணம், பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது மாறுமானா 100% மாறும். அதாவது ஒரு மனிதன் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால், இப்போது மனுஷனாக இருக்கும்போது நான் உடல், நான் மனம் அப்படின்னு நம்மளை அடையாளப்படுத்துகிறோம் இல்லையா? நம்மளுடைய நான் அப்படிங்கிற அடையாளம் இந்த ரெண்டுக்குள்ளே இருக்குது. இப்போது இறந்ததுக்கு பிறகு நாம் ஒரு ஒளி உடல், லைட் பீயிங், ஸ்பிரிட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த ஆவியாகத்தான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்படிங்கும்போது நாம் ஒரு உடலாக இருக்க மாட்டோம், உடலாக நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம், மனமாக ஃபீல் பண்ண மாட்டோம். நான் அப்படிங்கிற அந்த ஐஎம் அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும்தான் இருக்கும். ஒரு ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நான்கிற அந்த உணர்வாக, ஒரு ஒளி உணர்வாக நாம் இருப்போம். இப்போது அந்த கோணத்திலிருந்து பார்க்கும்போது நம்ம பழகிய மனிதர்கள் எல்லாத்தையுமே ஒரு மின்காந்த உயிர்களாக தான் பார்ப்போம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அண்ட் எத்தரிக் பீயிங்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இறந்தவங்களுக்கு கடவுள் மாதிரி எல்லாத்தையும் அறிவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் உங்களுக்கு தெளிவு தேவை. அவங்க எல்லாத்தையும் அறிய வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அவர்களுடைய கோணம் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் மலை அடிவாரத்தில் நின்றுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்கள் பார்க்கக்கூடிய நிஜத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், இந்த புறச்சூழ்நிலை தெரியும். இப்போது அதுவே மலை அடிவாரத்திலிருந்து மலை உச்சி மேலே போயிட்டீங்கன்னு வைங்க, அந்த உச்சியிலிருந்து பார்க்கும்போது நீங்கள் பார்க்குற கோணம், நீங்கள் காணும் காட்சிகள், இது எல்லாமே மாறுதா இல்லையா? இன்னும் நீங்கள் நிறைய பார்க்க முடியும், இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடியும், நிறையா உணர்ந்துக்க முடியும் இல்லையா? ஆனால் பிரபஞ்சத்தையே பார்க்குறீங்களான்னா கிடையாது. அது மாதிரி ஒரு நம்ம அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பார்க்கும் கோணம் அப்படிங்கிறது, புரிந்து கொள்ளும் கோணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மனிதர்களை காட்டிலும் பல மடங்கு ஜாஸ்தியாகும். ஆனால் அனைத்தையும் அறிந்ததாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க கண்டிப்பாக மனிதர்களை காட்டிலும் ஒரு பெட்டர் ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க, ஒரு ஞானம் தெளிவடைந்த நிலையில் தான் இருப்பாங்க. ஆனால் அனைத்தையும் அறிந்ததாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது அதற்கும் மீறி அந்த ஆவி உடல், ஒளி உடலுக்கு அடுத்த நிலை என்னென்னு சொன்னால் ஆன்மா அப்படிங்கிற நிலை. அதில் என்னென்னா, நான் இறைவனின் அம்சம், நான் இறைவனின் ஒன்றாக இருக்கின்றேன் அப்படிங்கிற நிலை சாதாரணமாக எங்களுக்கு இருக்கும். அப்போது அவர்களுடைய கோணம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நான் இறைவனுடைய அம்சம் அப்படின்னு உணர்ந்திருந்தாலும் அந்த ஆத்மா அது எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு எல்லாத்தையும் அறியணுங்கிறதே அவசியம் இல்லை. இந்த கணத்தில் நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமோ, தேவையோ, அதை அறிந்து கொள்வதே ஞானம். அப்போது அவர்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை முழுமையாக, நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மாயெல்லாம் எதுவுமே இல்லாதனால அந்த மாயை கப்பால் அவர்களால் பார்க்க முடியும். ஆனால் அதுக்காக கடவுள் மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு இல்லை. கடவுளுங்கிறதே ஒரு தனி மனிதன் கிடையாது. நீங்கள் கடவுளை பிரித்து பார்க்க முடியாது. கடவுள் அப்படின்னா அனைத்துமானதுன்னு அர்த்தம். இப்போது எல்லாத்தையும் அவங்க ஈக்குவலாகவே லவ் பண்ணுவாங்களா? எல்லாத்தையும் சமமாக தான் பார்ப்பாங்களா? அப்போது நம்மளையும் எல்லார் ஒரு 100ல் ஒருத்தர்னா நாமளும் ஒரு 100ல் ஒருத்தர் தான். நம்ம இப்போ அவங்களுக்கு ஸ்பெஷல் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்களோட அம்மா இருக்காங்க வீட்டில், அவங்க உங்களோட தாயார். அந்த உறவு அப்படிங்கிறது உண்மை இல்லைங்களா? அவங்களே ஒரு ஸ்கூலில் டீச்சராகவும் இருக்காங்க, பிரின்ஸிபலாகவும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அந்த கிளாஸ் ரூமில் பாடம் எடுக்கும்போது அவங்க டீச்சராக இருக்காங்களா? அப்போ டீச்சராக பார்க்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சமமாக தான் கருதுவாங்க. இப்போது ஒரு பிரின்ஸிபாலாக அந்த சீட்டில் போய் உட்காரும்போது ஸ்கூலில் இருக்கிற அனைத்து குழந்தைகளையும் சமமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் டீச்சராகவோ பிரின்ஸிபலாகவோ இருக்கிறதுனாலேயே அவங்க உங்கள் அம்மா இல்லை அப்படின்னு ஆகிடுமா? அவர்கள் இன்னும் உங்கள் அம்மா தானே. அந்த உறவு அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யுது. அப்படிங்கும்போது உங்களுக்கும் அவருக்கும் உண்டான உணர்வு தொடரும். இப்போது உங்களுக்கும் அவருக்கும் உண்டான அந்த அன்பு, அந்த உறவு அப்படிங்கிறது வேறு ஒரு அடுத்த நிலையை நோக்கி போகுமே தவிர அந்த உறவு அப்படிங்கிறது டிஸ்டர்ப் ஆகாது.
எப்படி உங்களுடைய அம்மா வீட்டில் அம்மாவாக இருக்காங்க, கிளாஸ் ரூமில் டீச்சராகவும் இருக்காங்க, ஸ்கூல் பிரின்சிபலாகவும் இருக்காங்க, இந்த 3மே அட் அ டைமில் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாம் சமம் தானே, எல்லாம் உண்மை தானே. அந்த மாதிரி சரி, இப்போ நாம் ஸ்பெஷலாக இருந்தோம்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப செல்ல பெண்ணு, இப்போவும் வந்து என்னுடைய செல்ல மகள்னே பார்ப்பாங்களா? அந்த ஸ்பெஷல் பாண்ட் அப்படிங்கிறது வந்து நான் இன்னும் ஸ்பெஷலானதானே, நான் இன்னும் அந்த முக்கியத்துவத்தில் தான் நான் இருக்கிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன். ஏன்னா அது ரொம்ப ஆழமாக உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஞானம் அது. அதை நான் வந்து ஒரு அடுத்த வீடியோவாகவே நான் போடுறேன். அதில் உங்களுக்கு இது தெளிவு கிடைக்கும். இப்போது அந்த நேர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னா, அது ஏன் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் அவர்கள் அந்த குறிப்பை கொடுக்குறாங்க? எல்லாரும் சம்மந்தானே, அப்போ எல்லாத்துக்கும் வழிகாட்ட வேண்டியதானே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அது அப்படி அல்ல. உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருடைய ஆத்மாவிற்கும் என்ன ஆத்ம உடன்படிக்கை, என்ன ஒப்பந்தம் இருக்குது? உங்கள் விதி நிர்ணயத்தில் வேறு எந்த ஆத்மாக்கள் அந்த ஒப்பந்தத்தில் இருக்காங்க? யாரால் நீங்கள் வழிகாட்டப்பட வேண்டும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது இந்த உலகத்தில் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, நிறைய ஆசான்கள் இருக்காங்க. ஆனால் எல்லா ஆசான்களுமே உலகத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் பாடம் எடுக்கிறது இல்லை. எந்தெந்த மாணவர்கள் அந்தந்த ஆசான்கிட்ட பாடம் கற்றுக்குறாங்க. ஒருத்தர் குருமார்கள் இருக்காங்களே, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆத்மாக்கள் உண்டு, தெய்வங்கள் உண்டு, தேவதைகள் உண்டு. யார்கிட்டருந்து அது வழிகாட்டுதல் வர வேண்டுமோ அவங்ககிட்டருந்து வரும். இப்போது உங்களுடைய இறை வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து அவங்க அன்புக்குரியவர்கிட்ட வருதுன்னா அவங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். வேறொருவருக்கு அந்த வழிகாட்டுதல் வரவில்லை, உங்கள் கூட பிறந்தவர் வேறு இருந்ததுன்னா அவங்களுக்கு வேறொரு தெய்வத்திடமிருந்தோ ஆத்மாவிடமிருந்தோ அக்ரிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக அவங்க கண்டுக்காமல் இல்லைன்னு அப்படி கிடையாது. எந்த ஆத்மாவினால் வழிகாட்டப்பட வேண்டுமோ அந்த ஆத்மாவினால் அவர்கள் வழிகாட்டப்படுகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா எல்லா ஆத்மாக்களையும் போய் சென்றடையுமா? எல்லா பித்திருக்களே, தெய்வங்களே அப்படின்லாம் நம்ம சாமி ஒரு எல்லா தெய்வங்களுக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் அப்படின்லாம் சாமி கும்பிட்றோம் இல்லையா? அப்போது எல்லா ஆத்மாக்களுக்கும் போய் சென்றடையுமா? எல்லா தெய்வங்களையும் போய் சென்றடைய முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நீங்கள் ஒரு பிரார்த்தனையை செய்யும்போது உங்களுடைய உள்நோக்கம் என்பதுன்றதை பொறுத்தது மாறுது. இப்போது எல்லா தெய்வங்களும் என்னை காக்கட்டும், என்னை வழிநடத்தட்டும் அப்படின்னு நீங்கள் சாமி கும்பிட்றீங்கன்னு வைங்க. ஆம், நீங்கள் வந்து யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ், பிரபஞ்ச சக்தியை நீங்கள் அழைக்கின்றீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது ஒரே ஓர் உயிர் தான். ஓர் உயிர் தான் அனைத்துமாகவும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கும் போது நீங்கள் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டாலும் அது உயிர் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தன்மையில் பார்க்கும்போது அது ஒன்று தான். இப்போது நீங்கள் வந்து எல்லாத்தையும் தெய்வங்களை கும்பிட்றீங்க, எல்லா ஆத்மாக்களையும் கும்பிட்றீங்கன்னா கூட எந்த ஆத்மாவிடமிருந்து, எந்த தெய்வத்திடமிருந்து, எந்த தேவதையிடமிருந்து உங்களுக்கு இந்த கணத்தில் அந்த வழிகாட்டுதல் வர வேண்டுமோ அந்த தெய்வத்திடமிருந்து தான் உங்களுக்கு வழிகாட்டுதல் வரும். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஆன்மாக்கிட்ட மட்டுமே நீங்கள் வேண்டுறீங்க, ஆனால் உங்களுக்கு அவருக்கும் இப்போது உடன்படிக்கை கிடையாது. இல்லை இப்போ அவர் வந்து இந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவக்கூடாதுன்னா நீங்கள் இவரை வேண்டிங்கன்னா கூட எந்த தெய்வத்திட்டிருந்து உதவி வரணுமோ அந்த தெய்வத்திட்டிருந்து உதவி வரும். காரணம், நீங்கள் உதவின்னு வேண்டுறீங்க. இந்த கணத்தில் உங்களுக்கு யார் உதவி செய்யணும்? அவர்கள் உதவி செய்வார்கள். ஸோ அதனால் எதுவுமே இங்கே யதார்ச்சியாக நடக்கிறதில்ல. எதுவுமே வந்து துண்டிக்கப்படுறதும் கிடையாது. நம்ம பிரிவு அப்படிங்கிறதும் ஒன்றும் கிடையாது. எல்லாமே என்னென்னு சொன்னால் ஏற்கனவே ஆத்ம உடன்படிக்கையின்படி, சோல் அக்ரிமெண்ட் படி நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இது. புரியுதுங்களா? நீங்கள் எப்போதுமே தனித்து விடப்படவில்லை. நீங்கள் எப்போதுமே வழிகாட்டப்படுகிறீர்கள். உங்களுக்கு யாரிடமிருந்து எந்த வழிகாட்டுதல் பெற வேண்டுமோ அது வரும். உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் பிரிவு என்பதும் கிடையாது. சரிங்களா? அதனால் அடுத்த வீடியோவில் இன்னும் வந்து என்ன ரொம்ப ஸ்பெஷலான பர்சனாக தான் இன்னும் எங்கள் அப்பாவோ இறந்த என்னுடைய அன்புக்குரியவர்களோ இன்னும் கருதுகிறாங்களா? நான் இன்னும் எங்கள் அப்பா இறந்த எங்கள் அப்பாவினோட செல்ல மகள் தானா, மகன் தானா, இப்படியெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. அதை நான் அடுத்த வீடியோ நான் தனியாக போடுறேன். சரிங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா, சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நிறைய சவால்கள் இருக்குது. அதுக்கு எப்படி போகிறது, எப்படி என்னோடய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருக்கேன். உங்களோட வழிகாட்டுதல் எனக்கு தேவைன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்கிட்ட ஒரு கட்டணம் செலுத்தி நீங்கள் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் குறிப்பிட்ட டைம் உங்களுக்கு ஒதுக்கி கொடுக்குறேன். நீங்கள் அந்த டைமில் என்கிட்ட ஃபோன் பேசிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு சௌரியமான டைம் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய அகமாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. அந்த அகமாற்றத்திற்கு தெளிவின் வழி காரணம். இந்த சேனல் வளர வேண்டும், வளர்ச்சியடைய நான் உதவ விரும்புகிறேன்னு ஆத்மார்த்தமாக ஒரு உணர்வு ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர், அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம். எதையும் நீங்கள் தானமாகவோ கட்டாயத்தின் பேரிலோ செய்ய வேண்டிய அவசியமில்லை. அகத்தில் நிகழ்ந்த மாற்றமும் உங்களுக்குள்ளே தோன்ற உண்மையான உணர்வும் அதன் சாட்சியாய் அதன் அடிப்படையாக நீங்கள் கொடுங்க. அதுதான் வந்து ஒருவரிடமிருந்து தட்சணையை பெறுவதற்கோ அல்லது வந்து அந்த குரு சிஷ்யன் இல்லைன்னா வந்து ஒரு ஆசான் கற்றுக் கொடுப்பவர்
கற்பிக்கப்படுபவர் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பில் அது ப்ராப்பராக இருக்கும். சரிங்களா? ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணி வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி செய்யுங்க. உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.